இந்த தேர்தலில் விஜயால் வெற்றி பெற முடியாது என கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்குநேரி சட்டமன்ற வேட்பாளர் ரூபி மனோகரன் விஜயை கடுமையாக விமர்சித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் வேட்பாளர்கள் தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகின்றனர். இந்நிலையில் சாமித்தோப்பில் நாங்குநேரி சட்டமன்ற வேட்பாளர் ரூபி மனோகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், விசில் அடித்தவுடன் நேரடியாக முதல்வர் நாற்காலியில் அமர முடியாது எனவும் தற்போதைய தலைமுறை இளைஞர்கள் சிந்தித்து வாக்களிப்பார்கள் எனவும் கூறினார். மேலும் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு மிக மிக குறைவு எனவும் தெரிவித்தார். நான் முதல்வராகணும், முதல்வர் சேர்ல போய் உட்காரணும்னு சொல்லும் போது அவரு சொல்லணும், நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் மக்களுக்கு, அதனால என்ன சிஎம் ஆக்குங்க அப்படின்னு கேட்கணும். அவர் என்ன செஞ்சாரு? முதல்ல அவர் நிரூபிக்கணும் சார். கட்சிகள் வரட்டும், 1000 கட்சிகள் வரதான் செய்யும், நிரூபிக்கணும். பல நடிகர்கள் வந்திருக்காங்க. இவரு உடனே விசில் அடிச்ச உடனே வந்துருக்கணும். விசில் அடிச்ச உடனே உட்கார்ந்துடலாமா சேர்ல? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நடிகர், அவர் நடிக்கிறார், நல்ல நடிகர், நல்ல இளைஞர்கள் அவர் கூட இருக்காங்க. அவர் நிரூபிக்கணும், நான் எனக்கு இவ்வளவு ஓட்டு வங்கி இருக்கு அப்படின்னு நிரூபிக்கணும். வெற்றி வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு.